நடப்பு ஐபிஎல் தொடரின் எலிமினேட்டர் போட்டியிலிருந்து பெங்களூரு அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குவாலிஃபயர் 2க்கு முன்னேறியது ராஜஸ்தான் அணி. இப்போட்டியில் தோல்வி குறித்து பல கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் ஆர்சிபி அணியின் கேப்டன் ஃபாஃப் டு பிளெஸி. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. பிறகு ராஜஸ்தான் பேட்டிங்கிற்கு களமிறங்கிய போது 19வது ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்து வெற்றியை பதிவு செய்தது. இப்போட்டிக்கு பிறகு தோல்வி குறித்து ஃபாஃப் டு பிளெஸி பேசுகையில், பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தோல்விக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. இதுபோன்ற பனிப்பொழிவு சூழல் இருக்கும் பட்சத்தில் இதுபோன்ற இலக்குகள் கொஞ்சம் கூட பத்தாது. நாங்கள் இன்னும் 20 ரன்கள் கூடுதலாக அடித்திருக்கலாம். எங்கள் அணியின் வீரர்கள் குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடரின் 2ஆம் பாதியில் அனைவரும் சிறப்பாக விளையாடினார்கள். ஒரு கேப்டனாக என் வீரர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்க முடிந்தது. பந்து ஸ்விங் ஆனதால் 180 ரன்கள் எடுத்திருந்தால் நல்ல ஸ்கோராக அமைந்திருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் பின்னர் ஆடுகளம் தொய்வாக மாறியது. இந்த தொடரில் நான் கற்றுக்கொண்டது இம்பாக்ட் விதியின் மூலம் இனி இந்த மைதானத்திற்கு இந்த இலக்குகள் போதுமானது என்று நினைக்க முடியாது. பனிப்பொழிவு இருக்கும் பட்சத்தில் பந்து வீசும் அணிக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும். நாங்கள் முதல் சில போட்டிகளில் தோல்வியை தழுவினோம். இதே மற்ற அணிகளாக இருந்ததால் நிச்சயம் எழுச்சி பெற்றிருக்க முடியாது. ஆனால் நாங்கள் மீண்டும் எழுச்சி பெற்று தொடர் 6 போட்டிகளில் வெற்றி பெற்றோம். ஆகையால் எங்கள் அணியின் உத்வேகம் மற்றும் திறன் போன்றவை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இன்றைய ஆட்டத்தில் நாங்கள் எதுவும் ஸ்பெஷலாக செய்யவில்லை. அதனால்தான் நாங்கள் தோல்வியை தழுவினோம் என்று ஃபாஃப் டு பிளெஸி பேசியுள்ளார்.